ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வெப்பம். வெப்பம் அப்படிங்கும்போது வெப்பத்தோட மூலங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன், எரிதல், உராய்தல், மின்சாரம். இது என்ன அப்படின்னா வெப்பத்தோட மூலங்களா சொல்றாங்க. வெப்பத்தோட மூலங்கள்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியன் நடந்து போறோம், சூரியன் சன்லைட் படுற இடத்துல நடந்து போகும்போது நம்ம தலையில வச்சு கை வச்சு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ஹீட்டா இருக்கும். இது நம்மளுக்கு வெப்பத்தை வெளிப்படுத்துது. அடுத்து எரிதல். எரிதல் அப்படிங்கும் போது நிறைய விதமான மின்சாரமா இருக்கட்டும், எரிபொருளா இருக்கட்டும், இல்ல கேசஸா இருக்கட்டும், எரிவாயுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம வீட்லயே அடுப்பு எரிக்கிறதுக்கு இது மாதிரி கலன்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஹீட்டா இருக்கும். அது என்ன எவாபரேட் பண்ணுது? வெப்பத்தை வெளிப்படுத்துது. அடுத்து உராய்தல். உராய்தல் அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு கையையும் சேர்த்து உராய்க்கும் போது என்ன இருக்கு? ஹீட் வருது தெரியுமா? அதுவுமே அந்த உராய்ப்பு இதுல ஹீட்டை எவாபரேட் பண்றது. இதே ரெண்டு கல்லையும் ஒன்னா உரசும் போது என்ன ஆகுது? அங்கேயும் நெருப்பு உண்டாகுது. அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உராய்ப்பு ஏற்படுது. அடுத்து மின்சாரம். மின்சாரம் பொறுத்த வரைக்கும் என்ன இது பண்றாங்க அப்படின்னா இப்போ நிறைய விதமான இது மின்சாரம் வச்சுதான் இது பண்றோம். ஈவந்தோ நம்ம ஹீட் தண்ணி மின் சூடேச்சி, நீர் சூடேச்சியா இருக்கட்டும், இல்ல அயன் பாக்ஸ் இஸ்திரி இது பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஹீட் பண்ணி தானே இந்த இது பண்ணுது. அதை என்ன சொல்றாங்க? மின்சாரம் மூலியமா அது ஒரு வெப்ப மூலங்கள்ல இருக்கு. அடுத்து வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூலு. அது எப்படி அப்படின்னா வெப்பத்தை எப்படி மெஷர் பண்ணலாம், எப்படி சொல்லலாம், வெப்பத்தை எந்த இதுல அழகாலாம் அளக்கலாம் அப்படிங்கும் போது ஜூல்ல சொல்றாங்க. வெப்பநிலை அப்படிங்கும் போது அதோட வெப்பநிலை எப்படி இருக்கு, இவ்வளவு டிகிரி செல்சியஸா, இவ்வளவு டிகிரி பாரன்ஹீட்டா அப்படின்ட்டு அந்த மெஷர்மெண்ட் பண்ணும்போது அது எதுல பண்றாங்க அப்படின்னா அதோட அளவு கெல்வினா சொல்றாங்க. அதை செல்சியஸாவும் அடுத்தது பாரன்ஹீட்டாவும் அதை மெஷர் பண்றாங்க வேற ஒரு அலகு. அப்படிங்கும் போது வெப்பம் பரவல். வெப்பம் எப்படி பரவுது அப்படிங்கும் போது வெப்பம் நிறைய விதமான இதுல எவாபரேட் ஆகுது. நம்மளுக்கு ஒரு பூமி வெப்பமடைதல் எப்படி பரவும் அப்படின்னா நம்ம இயற்கையினால இது பண்ற படைப்புகள், மரங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற பொருள்களா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், எல்லாமே எவாபரேட் பண்றது மூலயமா அந்த ஹீட் எவாபரேட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுற மூலயமா வெப்பம் என்ன பண்ணுது? பரவுது. அதுல திண்ம பொருட்கள் எப்படி விரிவடைதல். திண்ம பொருட்கள்னா ஒரு இரும்புல இருக்கிற பொருளை நம்மளால திறக்கவே முடியல அப்படிங்கும் போது அதை ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது? இலகுது. இதே தண்ணிக்குள்ள போட்டோம்னா டக்குன்னு கிரிப் ஆயிக்குது தெரியுமா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா திண்ம பொருள்கள் விரிவடைதல். இப்ப நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்கு, இரும்புல இருக்கு, அந்த பொருள் நம்மளுக்கு நம்ம சைஸ்க்கு ஏத்தாப்புல வேணும் அப்படிங்கும் போது அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம சைஸ்க்கு அதை இழுக்கும் போது இதா வரும், ஈஸியா இலகலா வரும். இல்ல அந்த இது போதும் அப்படிங்கும் போது தண்ணிக்குள்ள போட்டோம்னா அதோட இலகல் தன்மையை டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அந்த திண்ம பொருட்கள் விரிவுபடுத்துறது விரிவடைதல் அதோட நிப்பாட்டிக்கலாம். நீர் மற்றும் பரும விரிவு அப்படிங்கும் போது எப்படி நீர் பரும விரிவு ஆகுது அப்படிங்கும் போது அதே ஹீட்ல நம்ம தண்ணி ஹீட்ல ஹீட் பண்ணி இது பண்றோம் அப்படிங்கும் போது எவ்வளவு ஷேப்ஸ்க்கு வேணா கொண்டு வரலாம். இதே தண்ணிக்குள்ள போகும்போது அது பரும விரிவடை என்ன ஆகுது? அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதே இதுதான் இப்போ அந்த வெப்பம் விரிவின் பயன்கள் எப்படி இது பண்றாங்க, அந்த இதுல என்னெல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு இரும்பாலான சக்கரம் இருக்குது, அதை நம்ம ஹீட் பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு என்னதான் இது பண்றோம்? மரக்கட்டையை இது பண்றோம். ஹீட் பண்ணும்போது அது எவ்வளவு இழுகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஷேப்பா இருந்தாலும் சரி, எப்படியாவது அதோட ஷேப்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டு அதோட சக்கரை மாதிரி தோணிலையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு நம்மளுக்கு குடுவையா இருக்கட்டும், நம்மள அதுல ஒரு குவளை மாதிரி செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் மெத்தட்ல அதை நீர் தண்ணிக்குள்ள போட்டு அந்த ஷேப்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொண்டு வந்துருவோம். வெப்ப விரிவின் பயன்கள் என்ன அப்படின்னா மர சக்கரம். இந்த வெப்ப விரிவு மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இரும்பு சக்கரத்தையே உருவாக்கி நம்ம என்ன பண்றோம்? ஒரு வண்டியை இயக்கக்கூடியதுக்கான பலன்களையும் பயன்களையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெருகிக்கிறோம். அதுதான் வெப்பத்தின் மூலியமா அது வெப்பம் விரிவடைறதுனால அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மின்சாரம். அந்த சக்கரம் ரெடி பண்றதா இருக்கட்டும், குவளையை ரெடி பண்றதா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு திங்ஸஸா இருக்கட்டும், அதோட விரிவடைதல் எல்லாமே இந்த வெப்ப விரிவின் மூலியமா தான் நடைபெறுது. அடுத்து மின்சார கம்பி. மின்சார கம்பியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம கோடை காலத்துல பாக்குறோம் அப்படின்னா மின்சார கம்பி என்ன இருக்கும்? தொய்வுலா இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகப்படியான வெப்பத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அது இலகுகள் நீளம் இழுத்து கொடுக்கும் போது, பவர் சப்ளை இழுத்து கொடுக்கும் போது அதோட இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பி எல்லாமே தொய்வுலா இருக்கு. இதே
அந்த இதுல வந்து குளிர்காலத்துல பார்க்கும்போது நம்ம பவர் சப்ளை மின்சாரம் வந்து அதிகப்படியான மின்சாரம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கும் போது அதோட நீளம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கிரிப் ஆகி நல்லா வந்து ஸ்டிஃபா வந்து ஸ்ட்ரைட்டா இதாகும். இதே வந்து குளிர்காலத்துல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது, மழை காலத்துல என்ன பண்ணுது, கோடை காலத்துல என்ன பண்ணுது அப்படின்னா தொய்வுல வந்து அதோட பொசிஷன் வந்து மாத்தி வச்சுக்குது. இது மாதிரி வந்து மின்சார கம்பி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட நம்ம எப்படி வந்து விலங்குகளா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் காலநிலைக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கிறோமோ அதே மாதிரி மின்சார கம்பியும் அதோட கோடை காலத்துக்கு ஏத்தாப்புல அதோட ஸ்ட்ரக்சர்ஸையும் குளிர்காலத்துக்கு ஏத்தாப்புல அதோட ஸ்ட்ரக்சர்ஸையும் மாத்தி வச்சுக்குது. இந்த இதோட வெப்பநிலையோட இது வந்து இந்த இதோட வந்து முடியுது. மின்சார கம்பியோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் நெக்ஸ்ட் ஒரு நியூ லெசன்ஸோட நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.